இவருக்கும் நம்முடைய குழந்தைகளின் தாத்தா பாட்டி உட்பட மிகுந்த எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிற அவர்களுக்கும் புரிகின்றாற் போன்று நம்முடைய தாய்மொழியில் நீங்கள் அறிக்கை வாசித்தீர்களே, அதற்காக பாராட்டுகிறேன். பல இடங்களில் கீழே இருப்பவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, கீழே இருப்பவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, நாம் ஆங்கிலத்தில் பேசினால்தான் இது ஆங்கில பள்ளி என்று ஏற்றுக்கொள்வார்கள் என்று பலர் கருதுகிறார்கள். அதே சமயத்தில் இந்த குளோபல் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே இன்னொரு சிறப்பம்சத்தை பார்க்கிறேன். இந்த மேடையில் வந்திருக்கிற அனைவருக்கும் தெளிவாக புரிய வேண்டும் என்றால் தமிழில் சொன்னாலும் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஆங்கில கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான சிறப்பு முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். அதற்காகவும் நான் பாராட்டுகிறேன். நான் உங்கள் ஆண்டறிக்கை நான் உன்னிப்பாக கவனித்த போதும் சரி, நம் தலைவர் செயலாளர் அவர்களது செயலாளர் அவர்கள் நீண்ட உரை, அந்த தயாரிக்கப்பட்ட உரை, அதிலே சில புள்ளி விவரங்களை சொன்னார்கள் அல்லவா, அதையும் நான் கவனித்த பிறகு ஏற்கனவே தலைவர் அவர்களிடத்திலே இந்த வளாகத்திற்கு நுழைந்து ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்திற்கு மேல் இந்த பள்ளியின் வளர்ச்சி குறித்து என்னென்ன திட்டங்களை இவர்கள் தீட்டி இருக்கிறார்கள், எதையெல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அக்கறையோடு கேட்டு தெரிந்து கொண்டேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் பல செய்தியை சொன்னார்கள். ஆகவே இதையெல்லாம் வைத்து தொகுத்து பார்க்கிற போது வித்தியாசமான முயற்சிகளை இந்த கல்வி நிறுவனம் நம்முடைய குழந்தைகளை மிகச்சிறந்த முறையிலே எதிர்காலத்தில் கொண்டு வருவதற்கு அடித்தளமிடுகிறார்கள். அதற்கான வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு குறிப்பிடத்தகுந்த அம்சம், சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பில் பல மாணவர்கள் கணிதத்திலும் அறிவியல் பாடங்களிலும் 100க்கு 100% தேர்ச்சி பெற்றிருப்பதாக சொன்னார்கள். சென்ற ஆண்டு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் 500 மதிப்பெண்களுக்கு 487 மதிப்பெண்கள் பெற்றதாக முதல்வர் ஆண்டறிக்கையிலே சொன்னார். 500க்கு 487 மதிப்பெண்கள் பெற்ற அந்த அளவுக்கு அவர்களை வளர்த்த, அதோட ஒரு மாணவன் மட்டுமல்லாமல் பல மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்களே, அதே போன்று மேல்நிலை வகுப்பிலும் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்று நல்ல முறையில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்களே, அந்த மாணவ செல்வங்களுக்கு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும், அவ்வாறு மிகச்சிறந்த முறையிலே உருவாக்கி கொடுத்த நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த கல்வி நிறுவனத்தில் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இருக்கின்றார்களோ அந்த கல்வி நிறுவனம் தான் வளரும். நான் இந்த பள்ளிக்கூடத்திற்கு முதல் முறையாக வருகிறேன். ஆனால் என்னை தேதி கேட்க வந்தபோதே செயலாளர் அவர்கள் பொறுப்போடு வந்தார்கள். இன்னும் 2-3 ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நீண்ட நேரம் அவரிடத்தில் கருத்து பரிமாற்றம் செய்து காங்கேயம் பகுதியில் இந்த குளோபல் பள்ளி என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் கேட்டு அறிந்து 22 ஆண்டு கால வரலாறு, இது 22வது ஆண்டு. ஆகவே அவ்வளவு சிறப்பான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற செய்திகள் அனைத்தும் உணர்ந்த பிறகுதான் நான் வருவதாக ஒப்புக்கொண்டேன். ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த கல்வி நிறுவனத்தை ஒரு தரமான கல்வி நிறுவனமாக உயர்த்துவதற்கு சகலவிதமான முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குளோபல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, தாராபுரம் ரோடு, காங்கேயம். பள்ளியின் சிறப்பம்சங்கள்: மாணவர்கள் பாடங்களை எளிதில் விளங்கிக் கொள்ள முப்பரிமாண ஆய்வகம், வியத்தகு விஞ்ஞான அறிவியலின் ரோபோட்டிக்ஸ் வகுப்புகள், அழகிய ஆங்கில உச்சரிப்புக்கு போனிக்ஸ் பயிற்சிகள், கண்ணும் கருத்தும் ஒன்றிட செய்யும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள், KG முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் மனங்கவர் மல்டிமீடியா வகுப்புகள், ஆங்கில புலமையையும் திறமையையும் ஒருங்கே சீரமைக்க கணினி வழி ஆங்கில மொழி ஆய்வுக்கூடம், சிறுவர்களுக்கான ஸ்கேட்டிங் விளையாட்டுகள், சிறிய குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரை அனைவருக்கும் கூடைப்பந்து பயிற்சி, பிஞ்சு பாதங்கள் கொஞ்சும் பரத வகுப்புகள், நளினம் மிளிர வைக்கும் மேற்கத்திய நடன வகுப்புகள், டேபிள் டென்னிஸ், கேரம் போன்ற உள் அரங்கு விளையாட்டுகள், மாணவர்களின் தேக ஆரோக்கியம் பேண உடற்பயிற்சி கூடம், கண்கவர் பேண்ட் பயிற்சி வகுப்புகள், சிந்தனை திறனை சீர்படுத்த சதுரங்க பயிற்சி,
கணித வித்தையாம் அபாக்கஸ், ஆங்கிலத்தில் பிழையின்றி பேச ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள், அரிய பல நூல்களை கொண்ட நல்ல நூலகம், மாணவர்களின் கற்பனை திறனை வளர்க்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பயிற்சி, கையெழுத்தில் சிறப்பு கவனம், தற்காப்பு கலையான கராத்தே, புலன்களை அடக்கி ஆள யோகா, சிறார்களின் சேவை மனப்பான்மையை ஊக்குவிக்கும் சாரண சாரணியர் இயக்கம், செஞ்சிலுவை சங்கம், மன ஒருமைப்பாட்டினை மேம்படுத்த ஆன்மீக கல்வி நல்லொழுக்க வகுப்புகள், மனவள கலையுடன் கூடிய ஆளுமை பயிற்சி, மனநலம் சார்ந்த ஆலோசனைகள், சுய முன்னேற்றம் மற்றும் செயலூக்க வகுப்புகள், துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு விசேஷ பயிற்சி வகுப்புகள், மேலும் எமது பள்ளியின் விடுதி வசதிகள், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வசதி, உயர்தர சைவ அசைவ உணவுடன் கூடிய ஆண் பெண் இரு பாலருக்கான தனித்தனி தங்கும் விடுதி, திறமையான பாட ஆசிரியர்களை கொண்டு விடுதி குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம், ஆண்டுக்கு இருமுறை விடுதி மாணவர்களுக்கு இலவச இன்ப சுற்றுலா, லீக் இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸில் அங்கம் வகிக்கும் பள்ளி, கிட்ஸி இந்தியாஸ் ஃபேவரட் ப்ரீ ஸ்கூல், வலப்பக்க மூளையின் செயல்திறனை தூண்டும் பிரைனோ பிரைன். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான தினத்திலிருந்து 11ஆம் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெறும். 490க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு 100% விடுதி மற்றும் கல்வி கட்டண சலுகை. மேலும் 480க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு 100% கல்வி கட்டண சலுகை. மேலும் 470க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை உண்டு. மேலும் தொடர்புக்கு குளோபல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, தாராபுரம் ரோடு, காங்கேயம். நன்றி. 2 குரல் பேச போறேன். அடாடாடாடா, இங்க பாரு தம்பி, அருமையான நிகழ்ச்சி. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். இங்க நல்லா ஜோரா கைய தட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. யாருது? வி.கே. ராமசாமி. குத்தனது நண்பன் அந்த செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான்டா நட்பு. அவன் கிடக்கிறான் வெங்க பையன். காதலிக்கிறவங்கலாம் யாரா நம்பி காதலிக்கிறாங்க? பெத்த அப்பனையும் ஆத்தாளியம்மா நம்பி காதலிக்கிறாங்க. நம்மள மாதிரி நண்பங்களை நம்பித்தாயா காதலிக்கிறாங்க. அதனால காதலை சேர்த்து வைக்கணும். தேங்க்யூ சோ மச். யாருங்க இவரு? வெரி குட். சசிகுமார். இந்த அளவுக்கு ஈடுபட எல்லா குரலையும் பேசுறீங்க. அப்புறமா திருக்குறள்லாம் நான் பேச மாட்டேன், சரியா? இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்திருக்காரு. பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்த தமிழ்நாட்டு மக்களே, கண்ணா இங்க பாருங்க. எல்லாருக்கும் சின்னதா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு மீனவன் மீன் பிடிக்கிறதுக்காக தன்னுடைய படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போனான். அந்த படகுல சின்னதா ஒரு ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையை இன்னைக்கு அடிச்சுக்கலாம், நாளைக்கு அடிச்சுக்கலாம், நாளானைக்கு அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். அந்த சின்ன ஓட்டை பெரிய ஓட்டையாகி ஒரு நாள் அந்த படகு கடல்ல மூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி குழந்தைகளா, நீங்க ஸ்கூல்ல அன்னன்னைக்கு நடத்துற பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிருங்க. நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளானைக்கு படிச்சுக்கலாம், அதுக்கு நாளானைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பப்ளிக்ல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது கண்ணா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க கண்ணா. போயிட்டு வரட்டுமா? எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய பெரிய ஆபீசரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாபா மேல வேண்டிக்கிட்டு நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சந்திரமுகி அப்படிங்கிற படம் பார்த்திருப்போம். அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் டயலாக் பேசியிருப்பாரு. சந்திரமுகி என்னமோ துர்கா சாமிக்கு வர சொன்னியாம, என்னென்னமோ கொள்றேன்னு சொன்னியாம, வெளியே வாடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க வில்லன் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கிட்ட கொடுத்திருந்தா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓய் சந்திரமுகி, இங்க பாரா, நான் தான் வேட்டையன். வா வேட்டையன், என்னமா துர்கா சாமிக்கு வர சொன்னியாம, என்னென்னமோ கொல்றேன்னு சொல்லியாம, இங்க பாரு, அந்த பிரச்சனை தரன் வரைய 62 பேரை போட்டு தள்ளி இருக்கா. ஆனா சாட்சி சொல்ல வர மாட்டோம். ஏன்னா பயம், மெத்து பாண்டினா பயம், குத்தி கொன்றுவன பயம். இங்க பாரு, நீ கொல்றேன்னு சொன்ன உன்னை அப்பயே கொண்டிருப்ப. யாத்திரை கொள்ள ஏன்னா நீ சொல்லண்டா செல்லம். ஐ லவ் யூடா செல்லம், வாய்டா. தேங்க்யூ. அடுத்ததா இதே டைலாக வில்லன் நடிகர் மன்சூர் அலிகான். சந்திரமுகி, நான் தான் வேட்டையன் வந்திருக்கேன். என்னம்மா துர்காஷ்டமிக்கு வர சொன்னையாமே,
நாய என்னென்னமோ கொல்றேன்னு சொன்னையாமே. இங்க வேறு நான் 7 வயசுல இருந்து ஏர்வாடியில பேய் வாட்டினவன் என்னையா கொல்றேன்னு சொன்ன உன்னை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்க பாருண்டி. அடுத்து ரகுவரன். ஏய் சந்திரமுகி இங்க வா, ஏதாவது உதவிக்கு தேவையா? அதை விட்டு துர்காஷ்டமிக்கு வர, நரகாஷ்டமிக்கு வர, சுனாமிக்கு வரேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நானே ஆள் 6 அடி 7 அடியில் வச்சிருக்கேன். அருவார்த்துவன் போ, கெட் அவுட். தேங்க்யூ. சோ இதனை தொடர்ந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கிட்ட கொடுக்குறோம். ஆக்சுவலி சந்திரமுகி ஏன் இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சிருக்கேன்? நல்ல பியூட்டி பார்லர்லாம் போக மாட்டியோ? ஏன் இந்த மாதிரிலாம் பொட்டெல்லாம் வச்சிருக்கேன்? பியூட்டி பார்லர் போக மாட்டியோ? டே தம்பி, டே சந்திரமுகின்றது ஒரு பேய்டா. அதுகிட்ட போய் பொட்டி ஏன் இப்படி வச்சிருக்க, ஹேர் ஸ்டைல் ஏன் இப்படி வச்சிருக்கலாம் சொல்லாதடா தம்பி. டே உன்னை எல்லாரும் சைஸானவங்கன்னு சொல்லுவாங்கடா. ஹலோ அண்ணா, நெஞ்சு புறம் செஸ்ஸிங்குதுண்ணா. உனக்கு நெஞ்சு புறாம் செசிங்குது, எனக்கு வயிறு புறாம் பசிங்குதுடா. டே இங்க பாத்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்டாங்கடா. டே எனக்கு பசிக்குதுடா, பின்னாடி தான்டா 4 ஸ்டெப்பு போன சாப்பிட்டுலாம்டா. டே டைலாக்லாம் வேணாம்டா, டைம் வேற ஆகுதுடா. ஸ்கூல் பசங்க என்ன